ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்னைக்கு மைசூர் போண்டா செய்ய போகிறேன். இது பார்க்குறதுக்கு நல்லா குண்டா புசு புசுன்னு சூப்பராக இருக்கும். உள்ள சாஃப்டாகவும் மேலே கிறிஸ்பியாகவும் செம்மையாக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பவுலில் 1 கப்பு தயிர் எடுத்துக்கலாம். இப்போ இதில் நம்ம 1/2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். கூடவே இட்லி சோடா மாவு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். இப்போ இதை நல்லா ஒரு விஸ்கு வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்து விடுங்க. இப்போ தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். அதையும் நல்லா கலந்து விட்டுங்க. நல்லா நுரை கிளம்புற அளவுக்கு கலந்து விடணும். இப்போ இது கூட பொடியாக நறுக்கின இஞ்சி, பொடியாக நறுக்கின பச்சை மிளகாய், கூடவே சீரகம், கொஞ்சமாக எண்ணெய், இப்போ இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். விஸ்க் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் மைதா மாவு சேர்க்க போகிறோம். மைதா மாவையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இது நல்லா அடித்து நல்லா பிசையணும். எந்த அளவுக்கு பீட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு நல்லா போண்டா சூப்பராக வரும். இப்போ மூடி 30 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். இப்போ 30 நிமிஷம் ஊறியாச்சு. எடுத்துட்டு நம்ம நல்லா கொதிக்கிற எண்ணெயை கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் சூடாக இருக்கும் எண்ணெய், பார்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சு எண்ணெயை விட்டு எண்ணெயை கொஞ்சம் மிதமான சூட்டில் இதை போட்டு வேக வச்சுக்கலாம். பார்க்கும்போதே நல்லா புஷ்ஷுன்னு கிளம்பி வரும். சூப்பராக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு மாவை பீட் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நல்லா மாவு சாஃப்டாக நல்லா புசு புசுன்னு வரும். பாருங்கள், நல்லா வந்திருக்கு. இப்போ இதை நம்ம எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சுக்கலாம். இந்த அளவுக்கு செவந்தா போதும். மிதமான சூட்டில் வேக வைங்க, இல்லைனா மேலே கருகிடும், உள்ளே மாவாக இருக்கும். அதனால் எல்லா பக்கமும் ஈவனாக திருப்பி விட்டு வேக வச்சிங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக வரும். பாருங்கள், செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இது கூட நான் க்ரீன் சட்னி வச்சுருக்கேன். இதுக்கு நீங்கள் தேங்காய் சட்னி, க்ரீன் சட்னி, தக்காளி சட்னி எல்லா சட்னியும் சூப்பராக இருக்கும். இந்த போண்டாக்குள்ளவும் பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா சொலையாக இருக்கும். சூப்பராக இருக்கும். நீங்களும் இந்த போண்டாவை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். நான் உங்களை அடுத்த ஒரு சூப்பரான ரெசிபியோடு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.